மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to God. Praise the Lord. Hallelujah. Glory to God. கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Glory to God. Thank you Lord. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவிய காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் திரும்பமாக உடைய மடியிலே போடும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரதை ஆஸ்வதிப்பீராக. பாடலை பாடின மகனுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தின் மகிமைக்காக பாட கிருபை செய்த தேவன் உடைய காலைல சாப்பிட்டு வந்தீங்களா? என்னங்க சாப்பிட்லையா? சே. Glory to God. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது நீங்கள் உங்களை
தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார். சின்னதில் என்ன விதையை போடுறோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும். இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சிலர் கையிலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, ஒரு சிலர் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. நோ, உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்க ஆரம்பிங்க. நாங்களாம் சிஎஸ்சியில் தான் வளர்ந்தோம். ஆவிக்குரிய சபைலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு பால் கூட கிடையாதுங்க. கட்டை காப்பின்னு சொல்லுவாங்கள்ல, பால் இல்லாத காஃபி தான். இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் எவ்வளோ கொடுப்பாங்க? பாதி டம்ளர் தான். அதை குடிச்சிட்டு 2.5 மைல் நடந்து போய் தான் கர்த்தரை ஆராதிக்கணும். 8:30 மணி ஆராதனை, எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும்? 8:15 உள்ளே இருக்கணும். அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைய தேவ சமூகத்தில் அந்த காலை உணவை நாம் தவிர்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் பொழுது அவர்களும் வரும் நாட்களில் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள், அவரை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அடிக்கடி நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். இந்த காலைவெளியிலும் அவர்கள் நான் அழைத்தேன், அவர்கள் வர்றேன் என்று சொல்லி அவர் நம்மத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவளோடு கூட பேசுவாராக. அவளோடு காத்துருங்க. நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபித்துட்டு வரணும். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி வரும்பொழுது கர்த்தங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் உள்ளே நுழையும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள். தேங்க்யூ. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது நம்முடைய அழைப்பு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால் சற்று நாம் அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்ம மைண்ட்லாம் கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கேட்கிற அளவிற்கு நம்முடைய மனதை நாம் முதலாவதாக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அதனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே வந்து அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த அந்த அருமையான நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் நன்றி. என்னை அன்போடு அழைத்த அருமையான ஊழியக்காரர், என்னுடைய நண்பர், கடந்த 30 வருடங்களாக பாஸ்டர் பால் தேவ்குமார் அவர்களை எனக்கு தெரியும். நான் 24 வயதில் சென்னைக்கு வந்தேன். அப்போ ஜீசஸ் கால்ஸில் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு பக்கத்தில் அவர் தான் சீனியர். அவர் உட்கார்ந்திருப்பார். அவரோடு கூட நன்றாக பழகுவதற்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக இந்த 30 வருடமாக அவர்களோடு கூட இருக்கிற இந்த ஒரு நல்ல ஐக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே இன்றைக்கும் நேரத்தை வீணாக்காமல் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார் என்று எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்மை பேசும்படிக்கு தான் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சபைக்கு போவது என்பது ஒரு ஆப்ஷனலாக, ஒரு வாய்ப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டமானது, இன்றைக்கு யார் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உண்மையாகவே பலவிதமான காரியத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு தேவ சமூகத்திற்கு வருகிறவர்களை கர்த்தர் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தின் நன்மைகளினாலே நாம் திருப்தியாக்கப்படுகிறோம். ஆமென். அதனால ஆலயத்திற்கென்று தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த அருமையான தேவனுடைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி அன்புடன்
ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிதான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றி இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிற திட்டத்தோடு கூட எங்கள் நடுவில் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இந்த இடம் முழுவதையும் நிரப்புவதாக. உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நான் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தர். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு நாமம் எந்த இடத்திலெல்லாம் தேவன் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறாரோ, அந்த நான் கர்த்தர் என்று சொன்னாலே அவருடைய அதிகாரத்தை அந்த இடத்திலே வைக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இப்போ நம்ம ஒரு பெரிய அல்லது ஒரு 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 செக்கு போடுறோம், செக்கு எழுதுறோன்னு வைங்களா, அதுக்கு கீழே என்ன செய்வோம், நம்முடைய சிக்னேச்சர் போடுவோம். அந்த சிக்னேச்சர் நம்ம பெயராக இருக்கும், அதுக்கான ஒரு சிக்னேச்சர் இருக்கும். நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தேவன் எந்த இடத்திலெல்லாம் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறாரோ, இட் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் காட். தேவன் தன்னுடைய நாமத்தினாலே ஒரு காரியத்தை அவர் முத்திரையாக தன்னுடைய கையொப்பத்தை இடுகிற இடத்திலே எல்லாம் அவர் சொல்லுவார், நான் கர்த்தர். என்னன்னா அதற்கு மிஞ்சி ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அதற்கு மிஞ்சி வேறொரு காரியம் இல்லை என்று அர்த்தம். இந்த இடத்திலே தேவன் தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் மலைகளே என்று சொல்லி அவர் ஜனங்களுக்காக அந்த இஸ்ரவேலின் மலைகளை அவர் ஆசீர்வாதத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். He speaks to the mountains of the Israel. தேவன் ஒரு இடத்தை, ஒரு சூழ்நிலையை பார்த்து பேசுகிறார். இஸ்ரவேலின் மலைகளே என்று அவர் அட்ரஸ் பண்றாருங்க. தேவன் எதற்காக இதை செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் வைராக்கியம் கொண்டு அவர் அந்த மலைகளை பார்த்து பேசின இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். ஆமென். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். யாரு? தேவனுடைய ஜனங்கள் தங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று. எந்த ஆசீர்வாதம்? தேவன் ஆயத்தப்படுத்தி வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு இந்த ஜனங்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். தேவனுடைய ஆவியானவருடைய உணர்த்துதலின்படி சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் சமீபமாய் வந்து விட்டீர்கள். ஆமென். உங்கள் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எதுவென்றால், யாரோ ஒரு மனிதன் உருவாக்கினதல்ல, நாம் உருவாக்கினதல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால் உருவாக்கப்பட்டதல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கென்று கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதற்கு சமீபமாய் நீங்க நினைக்கலாம், இத்தனை வருட ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராத, யோசித்திராத ஒரு ஆசீர்வாதத்தின் சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். என்னைக்குமே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வருகிறது என்றால் ஒருத்தர் சொல்லி நம்ம ஆமென் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னுடைய வார்த்தை, எனக்கான தேவனுடைய வார்த்தை என்றால் வெளியில நம்ம ஆமென் சொல்லட்டாலும் உள்ளத்திலேயாவது ஆமென் என்று சொன்னா அது அப்படியே ஆக கடவது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக, தமக்காக தெரிந்து கொண்ட ஒரு சபைக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். என்னவென்றால், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கிறதை பார்க்கிலும், விரும்புகிறதை பார்க்கிலும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆகவே நாம் ஆசீர்வாதத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் தான் ஆயத்தப்படுத்துவார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் என்னங்க, அதெல்லாம் நம்ம ஆண்டவர் மட்டும் போதும், ஆண்டவர் மட்டும் போதும். சில வேளைகளில் நம்ம பாடுகிற பாட்டே எனக்கு ரொம்ப புரிஞ்சு பாடுறோமா புரியாமல் பாடுறோமான்னு தெரியல. எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும். எதுவுமே வேண்டாம், நீர் மட்டும் போதுன்னா அது என்ன அர்த்தம்? எனக்கு நீங்கள் முடிஞ்ச அப்புறமா எனக்கு பாசிட்டிவாக சொல்லி எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுங்கள். நீர் மட்டும் போதும், எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம். அப்புறம் எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? எதுக்கு ஆண்டவரை தேடுறோம்? ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில வைத்திருக்கிறதை சுதந்தரிக்காமல் போய்விடக்கூடாதுங்க. ஆமென். நமக்கான ஆசீர்வாதத்தை, அதாவது நம்ம எப்படி பாடுறோம்னா, நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே போறதுதான் இந்த பூமியுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் ஒரு பரதேசியை போல தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் யார் தெரியுமா? அவர் சீமான். இன்னைக்கு இருக்கிற சீமான் இல்லை, அன்னைக்கு இருந்த சீமான். அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு இருந்த ஆசீர்வாதம். ஆனாலும் அவர் யார் தெரியுமா? அரதேசியும் பரதேசியும். அவர் தூரத்திலே அதை கண்டு அதை தழுவி கொண்டார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. You must understand what is the blessings of God. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளவிட்டால், நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் சுதந்தரிக்க மாட்டீர்கள். சில பேருக்கு சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாது இல்லையா? சில பேருக்கு சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுடைய டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது இருந்தால் தான் அவங்க சாப்பிட்றதே டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒன்று தெரியாமல், ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை தேவன் நமக்கு கொடுத்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடுவோம். ஏனென்றால் இந்த தேவன் நம்மை எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்று எனக்கு தெரியாவிட்டால் நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது? ஆமாம், ஏதோ நான் அப்படியே இருந்துட்டு நான் இப்படியே போய் சேர்ந்து பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஆண்டவர் ஒரு குடிசை போட்டு கொடுத்தாருன்னா அங்கே போய் நான் இருந்துக்கிறேன். அப்போ பரலோகத்தில் கூட நீங்கள் குடிசையை தான் கேட்குறீங்க. பரலோகத்தில் கூட எனக்கு குடிசை தான் வேணும் ஆண்டவரே. ஏனென்றால் மைண்டு மாறல. தேவனுடைய வசனத்திற்கான சிந்தை நமக்குள்ளாக உருவாக்கப்படாததினால நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஏதோ இருக்கிற ஆண்டவரை, ஏதோ வாழ்கிறேன், கடைசியில் ஆண்டவர் கூட போயிடணும். அது இல்லை. இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று காண்பித்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டே போகணும். ஆமென். ஆமாம், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து சொல்ற அளவிற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கணும். ஆமென். ஆமாம், அப்போதான் நம்ம ஆண்டவருக்காக இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கை. ஆண்டவர் இங்கு சொல்றார், இஸ்ரவேலின் மலைகளே அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். எப்படி ஆயத்தப்படுறார் பாருங்க. தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். யாரை பார்த்து சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லலை, மலைகளை பார்த்து சொல்றாரு. மலைகளே, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எதுக்காக பார்ப்போம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். மலைகளை பார்த்து சொல்றாரு, உங்க மேல, மலைகளே உங்க மேல இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும்
வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். தேவன் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் மலைகளை பார்த்து சொல்றாரு, நீ அவாந்தரமாய் கிடக்கிறாய், இதோ என் ஜனங்கள் வருகிறார்கள், அவர்களுக்கான பட்டணங்கள் கட்டப்படும், அவர்களுக்கான வீடுகள் கட்டப்படும், அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை உன் மீது கட்டப்படும் என்று அவர் மலைகளை பார்த்து அவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து கூட நமக்கான ஒரு விசுவாசம் இல்லாம நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்றாரு, நம்முடைய சார்பிலே அவர் இஸ்ரவேல் மலைகளை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். You should not be anywhere else. வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்காக முன்குறித்து இருக்கிற அந்த இடத்திலே நீங்கள் இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுதான் ஆகணுங்க. பெற்றுதான் ஆகணும். அவர் சொல் இந்த பேசேஜ், இந்த வசனங்கள் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், அது மட்டும் இல்ல புதிதான நன்மைகளையும் கர்த்தர் தருவார். ஆமென். நாம மறுபடியும், ஏன் நாம இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து நாம் போய்விட்டோம் என்பது ஒரு காரியம். இன்னொன்று, தேவன் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஆமென். ஆகவே அவர் சொல்றாரு 11ஆம் வசனம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தைலாம் பாருங்க, வர்த்திக்க பண்ணுவேன், பழுக பண்ணுவேன், உங்க கட்டப்படும், நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள். இது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய மனதில் அடிக்கடி தோன்றுகிறதெல்லாம், எப்போ நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லையோ, நம்முடைய எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, இதுக்கு மேலே நான் வளர முடியாது, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம மாத்திரம் இல்லை, நாம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கூட சொல்லுவோம், எங்கே நீ உருப்ப போற, எங்கே நீ வாழ போகிற, எங்கே நீ முன்னேற போகிற. இது நம்ம பரம்பரையாக தலைமுறையாக கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேலே நம்மால் வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் வர்த்திக்க பண்ணுவேன், நான் கட்டுவேன், நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்தேன். அப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் ஐயா, ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருந்தீங்க, ஆவிக்குரிய நிலைமையில நல்லா இருந்தீங்க, ஆவியிலே நல்ல 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 ஆவியானவரோடு கூட இசைந்து இருந்தீங்க, தேவனோடு கூட நேரத்தை செலவழித்தீர்கள், தேவனோடு கூட ஜெபித்தீர்கள், ஆண்டவரை நோக்கி மன்றாடினீர்கள், உபவாசித்தீர்கள், கர்த்தரோடு இருந்தீர்கள், ஊழியம் செய்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ அவைகள் எல்லாம் மங்கி போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை பார்த்து கர்த்தர் சொல்றார், பூர்வ நாட்களில் இதற்கு முன்பதாக நீங்கள் இருந்த நல்ல நிலைமைகள் இருந்தது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எப்பவுமே நம்ம செழிப்பா இருப்போம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதாவது பின்தங்கி அல்லது நம்முடைய நிலைமையில் இருந்து இறங்கி போயிட்டோம் அப்படின்னா தேவன் அதை குறித்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவ்வளோதான், என் வாழ்க்கையில் இதோடு அவ்வளோதான், வெளிச்சமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு யோபு அப்படி நினைச்சாரு, ஐயோ என் சுக வாழ்வு போய்விட்டதே, பறந்து போய்விட்டதே, ஒரு மேகத்தை போல பறந்து போய்விட்டதே, எனக்கு அப்படி இருந்துச்சு, என்னுடைய வீட்டில் அப்படி இருந்தாங்க, என்னை சுற்றி ஜனங்கள் இருந்தார்கள், போய்விட்டது. அவன் நினைச்சாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இரவு வருகிறது, பகல் போகிறது, ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த யோபு. ஆனால் தேவன் விட்டுட்டாரா? இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று இருந்த யோபுவுக்கு தேவன் தனக்கு இருந்த ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல,
ரெட்டிப்பாய் கொடுத்தார். அவர் ரெட்டிப்பாய் எதை கொடுத்தாருன்னா, எதை இழந்தாரோ அதை ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஆனால் வேதத்தில் நீங்கள் பாருங்க, அதற்கு பின்பு யோபு 140 வருடங்கள் அவர் உயிரோடு கூட இருந்து 4 தலைமுறைகளை பார்த்தார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. 4 தலைமுறைகளை பார்த்த ஒரு யோபு. யார் இந்த யோபு? இன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனான்னு இருந்த நாட்கள் இருந்தது. இந்த ராத்திரியில் என்னை விட்டு என் ஜீவன் போய்விடும் என்று இருந்த நிலைமைகள். அதை விட கொடூரமான வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையே. ஏன் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வர முடியவில்லை? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்கிற எந்த தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபத்தினால் தான் அதனுடைய வல்லமையை பார்க்க முடியும். ஜெபம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன பேசினாலும் சரி, ஆண்டவரோடு கூட தனித்திருந்து அவரோடு கூட மன்றாடி அவரோடு கூட இருக்கிற நேரம் இல்லைனா தேவனுடைய வார்த்தையை நம்மால் உணர முடியாது. Because it is the word of God, you have to be in the presence of God to understand what it means. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் என்றால், யார் அந்த வார்த்தை சொன்னாரோ அவரோடு கூட நீங்கள் பயணித்தால்தான் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஸ்லாக்கா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா அவர் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. He cannot be idle. அவர் ஒரு கிரியை செய்யாத தேவனாக நம்மோடு கூட இருக்கவே முடியாது. He will work always. அவர் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிற தேவன். அதனால தான் இயேசு சொன்னார், நான் கிரியை செய்கிறேன், என் பிதாவும் கிரியை செய்கிறார். I am working and my Father is also working. தேவன் 24 மணி நேரமும் கிரியை செய்து கொண்டே இருக்கிற தேவன். அதனால அந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா நான் உறங்கினாலும் அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். எனக்காக நான் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாலும் அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. நான் பலவீனப்பட்டு போய் இருந்தாலும் அவர் பலவீனம் உள்ள ஒரு ஆண்டவர் அல்ல. He works for me. எனக்காக, என் ஜீவனுக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சும்மா இருக்கிறதுனால அவரும் சும்மா இருக்கிறது இல்லைங்க. அவர் கிரியை செய்கிற தேவன். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த இஸ்ரவேல் மலைகளை பார்த்து அவர் சொல்றாரு, உங்க மேல என்னுடைய ஜனங்கள் வந்து வாழ்வார்கள். அவர்கள் வந்து இங்கே கட்டடத்தை கட்டுவார்கள். அவர்கள் வந்து பழுகி பெருகுவார்கள். அவர்கள் வந்து இந்த இடத்திலே அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் எங்கே பேசுகிறார்னா, இந்த ஜனங்கள் எந்த இடத்துல வந்து இருக்க போகிறாங்களோ அந்த இடத்தை பார்த்து பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை பற்றி, இஸ்ரவேல் மலைகளை பற்றி வேதம் மற்றவர்கள் என்ன பேசினார்கள் தெரியுமா? அதற்கு அப்புறமா நாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்க, 36. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். உங்க ஆசீர்வாதத்தின் மீது நீங்கள் நடமாடணும். ஆமென். உங்க ஆசீர்வாதத்தின் மீது நீங்கள் நடமாடணும். அது சொல்றாரு, அவர்கள் உன்னை கையாளுவார்கள். They will handle you. உங்க ஆசீர்வாதத்தை நீங்க கையாளணுமா? ஆமா, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க கையாளணும். அவர்களுக்கு சுதந்திரமாக இருப்பாய். யார்கிட்ட பேசுகிறாருன்னா இஸ்ரவேல் மலைகள்கிட்ட பார்த்து பேசுகிறாருங்க. ஆமாம்,
அந்த இடத்த பார்த்து கர்த்தர் பேசுகிறார், என் ஜனங்கள் வருவாங்கப்பா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் வீட்டை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும். நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வீட்டில் தேவ சமூகம் இருக்கணும். கண்டதையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. பொழுதனைக்கு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவ பிரசன்னம் இருக்காது. பொழுதனைக்கு சினிமா பார்த்துட்டு இருந்தோம்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். நாம் மட்டும் இருப்போம், நாம் மட்டும் இருக்க மாட்டோம், வேற எதையோ உள்ள கொண்டு வந்துடும். அதனால நம்முடைய வீடு என்பது என்னன்னா கர்த்தர் உலாவுகிற இடமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும் வீட்டில். தேவன் சொல்றாரு, அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய். ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமா இருக்கணும். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் ஒரு இடத்தை ஆசீர்வதித்து அதை 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 அவர் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா 13வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் போதும். அந்த இஸ்ரவேல் மலைகள் அதற்கு முன்பதாக மக்கள் என்ன பேசுனாங்க தெரியுமா? இஸ்ரவேல் மலைகளே, நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடினால். ஆண்டவர் எந்த இடத்துல வந்து நிற்கிறார் பாருங்க, எந்த இடத்துல வந்து நிற்கிறார். இது வரைக்கும் உங்களையும் உங்கள் வீட்டையும் பார்த்து ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம பொதுவாக ஜனங்கள் பேசுகிற வழக்கத்தின்படி சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த வீடு ராசி இல்லைங்க. என்ன இல்லை? ஆமாம். இன்னும் சில கிறிஸ்துவர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அந்த வீடு வாஸ்து சரியில்லை, அந்த வீட்டுடைய வாசல் எங்கேயோ பார்த்துருக்குது. ஆமாம், இது மற்றவங்க இல்லை, சில கிறிஸ்துவர்கள். ஆமாம், வாஸ்து சரியில்லை, அந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டோட தசை சரியில்லை, அந்த வீட்டுக்கு போனால் உருப்படாது, அந்த வீடு நல்லா இல்லாத வீடு, அந்த வீட்டுக்கு போனால் ஒன்றும் விளங்காது அப்படின்னு சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மலைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்க. நம்மை பார்த்து இதுவரைக்கும் பேசின வார்த்தைகளை, நமக்கு விரோதமாய் நாம் உருப்படவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன வாயின் வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் இனி மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை மாற்றுவார். ஏன் கர்த்தர் எங்க, அதாவது நான் கர்த்தர் என்று அவர் எங்க நிரூபிப்பார்னா, எல்லாமே சுமூகமாக இடத்துல வந்து, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கிற இடத்துல வந்து அவர் நான் இதை மாற்றி கொடுப்பேன்னு சொல்லலைங்க. எதுவுமே சாதகமற்ற நிலைமை, எதுவுமே வாய்க்காத நிலைமை, எதுவுமே நல்லா இல்லாத சூழ்நிலை, கர்த்தர் அங்கே தான் வந்து சொல்றாரு, நீ கட்டப்படுவாய், நீ வர்த்திக்கப்படுவாய், நீ பழுகுவாய், பெருகுவாய். இதுதான் தேவன், இதுதான் கர்த்தர், இதுதான் உங்களை அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை. ஆமா, தேவன் என்ன செய்வார் என்றால், நமக்கென்று இருக்கிற இடம் அது இருளாய் இருந்தாலும் உங்களுக்காக அதை வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக. ஐயோ ஆசீர்வாதமே இல்லைங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளவோ நான் வந்து பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் மாற மாட்டேங்குது. இனிமே அது மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அது மாறுவதாக. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் அது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால், தேவ பிரசன்னத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், இனி வர்த்திக்கப்படும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். இனி நீங்கள் பெருகும்படியாய் தேவனுடைய வல்லமை உங்களுடைய இடத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நம்ம இருக்கிற நிலைமை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான இடத்திலே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் உங்களை
நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. போதும். இந்த வார்த்தை யோசேப்பு சொல்லுகிறார். அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எபிரேஸ் தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை. யோசேப்பு எங்க இருக்கிறார் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையிலே கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலையிலே தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் தேவன் யோசேப்பை ஆசீர்வதிப்பதற்கு எங்கே ஆயத்தம் பண்றார் அப்படின்னா, பார்வோனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வைத்த தேவன். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு போத்திபார் வீட்டில் எப்படி இருந்தார்னா நல்லா சந்தோஷமா இருந்தாருங்க. அவர் சொல்றார், என் எஜமான் உன்னை தவிர எதையுமே எனக்கு விலக்கி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே கொடுத்து விட்டு போத்திபார் இருந்தார். பட் இட் இஸ் நாட் த பிளேஸ் காட் வாண்ட்ஸ் ஹிம் டு பி. தேவன் யோசேப்பை அந்த இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லவில்லை. தேவன் யோசேப்பிற்கு எங்க இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார்னா பார்வோனுடைய சிங்காசனத்திற்கு அருகில. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாம இன்றைக்கு யோசிக்கலாம், நான் காவல் கிடங்கில் கிடப்பதை போல் இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆண்டவர் செய்வாரா, ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல வைப்பாரா, நான் இங்க இருக்க வேண்டிய மனுஷனே அல்லங்க, நான் இங்க இருப்பதற்கான எந்த காரியம் செய்யல. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலமுறை சொல்லியிருக்கலாம்ல, என்னங்க இது, நாங்கள் எப்படியோ இருந்தோம், ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிலைமை. எங்களுடைய சூழ்நிலை, நாங்கள் இருந்த நிலை வேற, ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலை அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இருப்பது போல. நாங்கள் நல்லா இருந்த குடும்பங்கன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருந்தவங்க, ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். யோசேப்பு சொல்றாரு, நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்லை, அதனால பானபாத்திரக்காரனே, உனக்கு தயவு செய்யும் பொழுது, உனக்கு உன்னுடைய நாள் வரும் பொழுது, உனக்கு நன்மை கிடைக்கும் பொழுது நீ எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னன்னா, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யோசேப்பு அந்த சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் நல்ல இடத்திற்கு போகணும், நல்ல இடத்திற்கு போகணும், இந்த இடம்ன்றது எனக்கு இல்லை அப்படின்றது நம்ம சொல்லணும். எனக்காக குறிக்கப்பட்ட இடம் வேற, எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இஸ்ரவேலின் மலை வேற, நான் இருக்கிற வாழ்க்கை வேற. ஆனால் தேவன் இந்த யோசேப்பை குறித்த திட்டம் என்னவென்றால், பார்வோனுக்கு அருகிலே இரண்டாவதாக பார்வோனின் சகல அதிகாரத்தையும் உடையவனாக அவன் இருக்க வேண்டும் என்று தெய்வ சித்தமாய் இருக்கிறது. ஆனால் யோசேப்புக்கு நல்லா தெரியும் தன்னுடைய இருதயத்தில், திஸ் இஸ் நாட் மை பிளஸ்ஸிங், இது இல்லை என்னுடையது. நம்ம என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சொல்லியிருக்கிறோமா, நான் இதற்கு மேலாக போக வேண்டியவன்? சொல்லுங்க, நான் இதற்கு மேலாக போக வேண்டியவன். ஆமா, தேவன் யோசேப்பை அந்த இடத்தில் வைத்தது என்ன தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில சூழ்நிலைகள் வழியாக கர்த்தர் ஏன் நடத்துகிறார் அப்படின்னா, சில வேளையில் நம்ம இருக்கிற சூழ்நிலையிலே அப்படியே உட்காந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்குள்ளாக ஒரு இருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, திஸ் இஸ் நாட் மை பிளேஸ், நான் இதுக்கு மேலே நான் மூவ் பண்ணி தான் ஆகணும்.
இதுக்கு மேலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும். இந்த விருப்பம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களா, இந்த விருப்பம் ஒன்று இருந்தால் போதுங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. மனுஷர்கள் மறக்கலாங்க. ஐயோ அவர் சொன்னார், அவர் செய்கிறேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவர் பலமுறை நீ பார்க்குறாரு, ஆனால் செய்யாமல் போகிறாரு. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் செஞ்சிட்டான், மனுஷனுக்கு அந்த பெயர் போயிடும். உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தராக தான் இருக்கணும். உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாமுக்கு அந்த ராஜா சொல்கிறார், இதெல்லாம் இன்னும் எனக்கு வேண்டாம், நாளைக்கு நீ சொல்வ ஆபிரகாமை நான் ஆசீர்வதிச்சிட்டேன்னு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் உடையவருமாகிய அந்த தேவனாகிய கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துவேன். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் உங்களுக்கான ஆயத்தப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் நீங்கள் தேவனால் நடத்தப்படும்படியா. ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த இடத்துல தான் மல்டிப்ளிகேஷன் ஏற்படும். அந்த இடத்துல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் வர்த்திக்க பண்ணும். அந்த இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். யாக்கோபு அவன் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய 2 பரிவாரங்களையும் கொண்டு போய் தேவன் சொன்ன இடத்திற்கு போகவில்லை, வேறொரு இடத்துல போய் டென்ட் போட்டார். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அவ கர்த்தர் சொல்றாரு, பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வா, கம் டு பெத்தேல், பிகாஸ் யுவர் பிளஸிங் இஸ் தேர் ஒன்லி. அவனுடைய சபைக்குள்ளாய் வந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். அல்லேலூயா. ஏதோ நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ஓடுறதுக்கு இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேலே உயர்த்துவார். ஐ டெல் இட் இஸ் எ ப்ராஃபட்டிக்கலி. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனால் ஒரே ஒரு காரியம் அதில் வெளிப்படும், நான் கர்த்தர், நான் கர்த்தர். நமக்கு பெருமை பாராட்டுவதற்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமம், அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்லா காரியத்திலும் அவருடைய நாமம் ஓங்கி இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷன் அல்லங்க. இந்த யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்கள், சொப்பனங்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் இருந்த இடத்திலே நான் இங்கே இருப்பதற்கு நான் எதுவும் செய்யவில்லை. என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இருக்க வேண்டிய இடம் வேற, இருக்க வேண்டிய இடம் வேற. ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அங்கே நாம் இருந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் இடம், அது உங்களுக்காக தேவனால் பேசப்பட்ட இடம். ஆமென் சொல்லுங்க. தேவனால் அது முன்குறிக்கப்பட்ட இடம். இந்த சபை உங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட சபை. இந்த இடத்திலே வருகிற வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் இந்த இடத்திலே வைத்து உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மலைகளை பார்த்து ஜனங்களுக்காக பேசினது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதமான இடத்தை பார்த்து பேசுகிற தேவன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. அப்பொழுது இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து இதை பார்த்துட்டு வரோம். இவருக்கு நம்ம ஒரு ஊதாரி மகன் அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லாத ஒரு பேரை நமக்கு இவருக்கு வச்சு இவரை பற்றி நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு காரியம்
ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கதை அல்ல, அவர் சொல்லுகிற காரியம் ஒரு சம்பவம். இந்த 2வது மகன் ஒரு தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போய் அவன் ஒரு தூர தேசத்திலே போய் இருக்கிறான். தூர தேசத்திலே அவன் நினச்சான், என் ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்குது, என் ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சான். கையில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பணம் இருக்குங்க, நிறைய பொருள் இருக்குது. ஏன்னா சொத்தை பிரித்து கொண்டு வந்திருக்கிறான். ஏதோ கை செலவுக்கு வாங்கிட்டு வரல. அப்பாட்ட பேசி, அப்பா நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு செலவுக்கு, போக்குவரத்துக்கு செலவுக்கு வாங்கிட்டு வரல. சொத்தை பிரித்து கொண்டு போனவன் அவன் அங்கே போய் பலவிதமான செலவு, அவருக்கு பலவிதமான செலவெல்லாம் முடியுது, பணமெல்லாம் தீர்ந்த உடனே அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி பஞ்சம் உண்டானோடனே அவருக்கு என்ன வேலை கிடைக்குது அப்படின்னா, பன்றி மேய்க்கிற வேலை. ஒரு பெரிய செல்வந்தன் தகப்பன். ஆனால் அவருக்கு எங்கே ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, தூர தேசத்தில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. அங்கே போகிறார். கடைசியில் பார்த்தா எந்த அளவுக்கு வந்துட்டான்னா, பன்றி சாப்பிடுகிறதை கூட கிடைக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு அப்படின்னா, அது அவருடைய இடம் அல்ல. ஜஸ்ட் ஒன்லி ஒன் ரீசன், அவருடைய இடம் அல்ல. அது தகப்பனை விட்டு தூர போவது, அது அவருடைய இடம் அல்ல. ஆனால் வேதம் அருமையாக சொல்கிறது, ஒரு நாள் அவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், அவனுக்கு புத்தி தெளிந்த போது புத்தி ஒரு நாள் தெளியுதுங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவரத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு புத்தி தெளியணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இல்லாட்டாலும் சில காரியத்தை நம்ம புத்தி தெளியாமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது. ஆமாம், வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமை என்பது ஒரு பெரிய பாவங்க. அறியாமை என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏன் அது அறியாமை தெரியுமா? தேவன் ஒன்றை நமக்கு காண்பித்தும், நல்லா இதுதான் கவனிக்கணும் நீங்க, தேவன் ஒன்றை நமக்கு காண்பித்தும், தேவன் நமக்கு ஒன்றை கொடுத்தும் அதை பார்க்காமல், அதை பற்றி யோசிக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பது அறியாமை. That is sin. தேவன் ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்தும், தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருந்தும், தேவன் நமக்கு வேதத்தை கையில் கொடுத்திருந்தும், I know not any word of God in my life, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நான் அறியாமல் இருப்பேன் என்றால், என் கையில் இந்த புஸ்தகம் இருக்கலாம்யா, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் வீட்டில் இந்த புஸ்தகம் இருக்கலாம். சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? காலை எந்திரிச்ச உடனே பைபிள் அவங்க வீட்டில் இருக்கும், பைபிள் எடுத்து அப்படி ஒரு முத்தம் கொடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் முத்தம் கொடுத்து வைப்பதினால் தேவ சித்தம் நடக்காது. ஆமாம், என்னன்னு கேட்டால் நான் ரொம்ப பக்திங்க, நான் அவனுடைய வார்த்தைக்கு நான் திறக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை அப்படின்ற ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு வச்சுட்டு அப்புறமா அவர் எப்போ முத்தம் கொடுப்பார்னு தெரியாது. ஆமாம், இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஒன்றும் முடியாது. ஏன்? அவர் கொடுத்துட்டாரு, கையில் கொடுத்துட்டாரு. மோசேட்ட கேட்கிறாரு, மோசே ஏன் என்னை நோக்கி வேண்டுகிறாய், முறையிடுகிறாய், உன் கையில் இருப்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாளும் புரிஞ்சிக்கவே முடியாது. யாக்கோபு தன்னுடைய முடிவின் காலத்தில் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர் என்ன செஞ்சார்னா ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, அவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சார்னு வேதம் சொல்லுதுன்னா, அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்லி ஆசீர்வதித்தார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ரேஷன் கடையில் போடுற சர்க்கரை ஆர்டர், ரேஷன் கடையில் போனோன்னு உங்களுக்கு கார்டுக்கு இது
ரேஷன் கடையிலே வித்தியாசமான கார்டெலாம் இருக்குது, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இவங்களுக்கு அரிசி கார்டு, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது. ஆமாம், உங்களுக்கு மண்ணெண்ணெய் போடுறப்போ வாங்க, உங்களுக்கு பாம் ஆயில். ஆமாம், இது போக ஒரு கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுது, போய் என்ட்ரி மட்டும் போட்டுட்டு வரும். ஏன் அப்படின்னா அது இல்லைன்னா அவருக்கு எதுவுமே கிடைக்காதா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா கடைசியில் பார்த்தா இல்லை, அது கார்டு இன்வேலிட் ஆகிடுமா. இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இல்லை. அது இன்வேலிட் ஆச்சுன்னா என்ன தப்பு அப்படின்னா, உனக்கு தான் ஏற்கனவே ஒன்றுமே கொடுக்கலையே. கொடுக்காததுக்கெல்லாம் போராடுகிற நாம் தேவன் கொடுத்ததற்காக எதுவுமே செய்வதில்லை. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெறாம ஏதோ அங்கேயும் இங்கேயும் கொடுக்கறத வாங்குறதுக்கு நம்ம மும்முரமாக இருக்கிறோம். சில பேர் ஆஃப் டே போட்டுலாம் ரேஷன் கடை போயிருக்கிறாங்க, லீவ் போட்டு. ஃபுல் டே லீவ் போட்டுலாம் ரேஷன் கடை. ஒரே வேலை, என்னங்க ரேஷன் கடைக்கு போகணுங்க, இன்றைக்கி லீவு. ஏன் ரேஷன் கடை இல்லை, நான் போனால் தான் கையை விரலே வைக்க முடியும். ஆமாம், வேறு விரலே வைக்க முடியாது, உன் விரல தான் வைக்க சொல்கிறான். ஆமாம், அதுக்கு நம்ம வருஷம் கட்டி போய் இருப்போம், நிற்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் இருந்து தியானிச்சு, அந்த வார்த்தை என்ன பேசுதுப்பா, உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசுகிறாரா, தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரால் ஒன்று மட்டும் செய்யாமல் இருக்க முடியாதுங்க, ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஆமாம், அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்றே அவர் தான். அப்போ இந்த மகன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். அங்கே போன பொழுது புத்தி தெளிகிறது. என்னையா புத்தி தெளிஞ்சது, ஐயோ நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன். நீ எங்கே வந்துட்ட, ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன். எங்கே, என் தகப்பன் வீட்டில் தான் என் ஆசீர்வாதமே இருக்குதுன்ட்டு அவன் எங்கேயோ இருந்து கண்டுபிடிக்கிறான். என் ஆசீர்வாதம் இவ்வளோ தூரத்தில் இல்லையா, என் ஆசீர்வாதம் தகப்பன் வீட்டில் இருக்கு. ஆமாம், வேதம் பாருங்க, இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது அங்கே அவன் எழுந்து கிளம்பி போகிறான். போகும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்பப்படுறேன். 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமாம், அவன் வர வேண்டிய இடம் வேற, அவன் இருந்த இடம் வேற, அவன் வர வேண்டிய இடம் வேற. அப்போ அவனுக்கு புத்தி தெரியுது, என்னது, என் தகப்பன்ட்ட தான் என் ஆசீர்வாதம் இருக்குதுன்ட்டு. இந்த சத்தியம் தெரியாமலே இன்னும் நம்ம அழிஞ்சிட்டு இருக்கிறோம். நல்ல வேலைக்கு அந்த ஊதாரி மகனுக்கு தெரிஞ்சு போச்சு, என் தகப்பன்ட்ட தான் என் ஆசீர்வாதம் இருக்குது. எங்கள் பெரியப்பாட்டா இல்லை, எங்கள் சித்தப்பாட்டா இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் மாமாட்டா இல்லை, எங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு போனது. நோ 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 ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நினைக்கிறோம் எங்களுடைய மூதாயாரெலாம் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் எங்கள் ஆசீர்வாதம். நோ, யுவர் பிளஸ்ஸிங் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், பழையதை வச்சு ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, புதிதாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமாம், சரி. ஆபிரகாமை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, எலியேசர் போய் அங்கே போய் சொல்கிறாரு, எங்கே லாபான் இருந்த இடம், பெத்துவேல் இருந்த இடத்துல போய் சொல்கிறாரு, என் எஜமானாகிய ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாம், எல்லாவற்றையும் ஆபிரகாம் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்திருந்தாரு, ஈசாக்குக்கு கொடுத்திருந்தார். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப அருமை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். Why should God bless Isaac? ஏற்கனவே இருக்கப்பா அப்பாவுடைய ஆசீர்வாதம். நோ, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. அதுதான் கர்த்தருடைய இருதயம். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். யூ மே ஹேவ் எனிதிங் இன் த வேர்ல்ட், பட் லெட் மீ பிளஸ் யூ. அதுதான் கர்த்தருடைய இருதயம். இந்த காலை வேளையில் இந்த சபையில் கர்த்தருடைய இருதயம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. No matter what he possesses already, but let the God bless you with a new blessings. புதிதான ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். இந்த மகன் திரும்பி வரான். தூரத்தில் வரும் பொழுது இந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனை கொண்டு வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்து, ரைட்டுப்பா நீ என்ன யோசிச்சுட்டு வந்த, அந்த வேலைக்காரர்களில் ஒருவனாக நான் இருக்கணும் தானே நீ வந்த, நீ அப்படியே இருன்னு சொன்னாரா? நோ.
இந்த மகன் திரும்பி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தகுதி ஏதாவது இருக்கிறதா? இல்லை. ஆனா ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? பிகாஸ் he is the son. அந்த தகப்பனுடைய மகன் அல்லவா அவன். ஒரு பிதா ஒருவர் இருக்கிறார். அந்த பிதாவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் there is no second hand blessings. ஆமா, தேவனுடைய உச்சிதமான ஆசீர்வாதம் தான் கொடுப்பார். அவனை கூப்பிட்டு போய் அவர் சொல்றாரு, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று கொளுத்த கன்றை அடித்து அன்றைக்கு விருந்து கொண்டாடப்பட்டது. பிரியமானவர்களே, இன்று சற்று நம்முடைய மனதை தேவனுக்கு நேராய் திருப்பினோம் என்றால் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். Don't ever miss the blessings of God. Don't ever. அதுதானே போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஏசாவை போல் இருந்து விடாதீர்கள். Don't be like him. ஏசா அசட்டை பண்ணினான் என்று இருக்கிறது. எதை தெரியுமா? ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை ஏசா அசட்டை பண்ணினான். யாக்கோபு எத்தனாய் இருந்தாலும் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்னவென்று தெரிந்த யாக்கோபு. இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிறோம், அவனுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்றது, முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதாயிருப்பதாக. இவை எல்லாவற்றிலும் ஒரே ஒன்று தான், அவர் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு பரம தகப்பன் உங்களுக்காக அவர் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். எப்பொழுது இந்த மகன் திரும்பி வருவான், அவனுக்கான வஸ்திரம், அவனுக்கான உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கான மோதிரம், அவனுக்கான செருப்பு எல்லாம் ஏற்கனவே ஆயத்தமாய் வைத்திருந்தார். அவன் வரும் பொழுது அதை போய் செய்யறதுக்கு சொல்லலை, ஏற்கனவே அந்த தகப்பன் வைத்திருந்தார். உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கிறதுங்க. நீங்க தான் போய் நிற்கணும். நீங்க தான் போய் நிற்கணும். வேற எங்கேயும் அலைந்து திரியாதீர்கள். தகப்பனிடத்தில் வாருங்கள், தகப்பனிடத்தில் பாருங்கள். The best is yet to come. The best. தகப்பன் வைத்திருக்கிற மேன்மை, கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தை அது உண்டாக்குகிற வார்த்தை, சிருஷ்டிக்கிற வார்த்தை, அது மறுபடியும் கட்டுகிற வார்த்தை, புதிதானவைகளை கட்டுகிற வார்த்தை, அது வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தை, அதை உருவாக்குகிற வார்த்தை, பழுகி பெருக பண்ணுகிற வார்த்தை. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இங்கு இருக்கிற இந்த ஆலயத்தில் உள்ளே இருக்கிற ஒவ்வொருடைய சிரசின் மீது வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் வருவதாக, ஒவ்வொருவர் மீதும் வருவதாக. ஹல்லேலூயா. ரபா கனதி ஆகாபனாகா ரகத்திரி ஆகாபலபா ஷென்டே ரெகே துரா ரபன ஹந்துரதி ஆங்கனமு ஹுந்துரபி ஷெட்டே. ஹல்லேலூயா. இந்த மகிமை இந்த இடத்தை மூடுவதற்காக, மூடி மறைப்பதற்காக, அந்த அபிஷேகத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமையோடு நீர் இங்கே இருப்பதற்காக நன்றி அப்பா. பட்சிக்கிற தேசம், பட்சிக்கிற வீடு, ஒன்றுமில்லாமல் இருக்கிற வீடு என்று சொல்லுகிற இடத்தை எல்லாம் தேவன் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணவும், மீண்டும் கட்டப்படவும், மீண்டும் அது பழுகி பெருகவும் தேவனுடைய பாதங்கள் அவர்களுக்காக அங்கே வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி. அருமையான இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்பட்டு இன்னும் அதிகமான ஜனங்கள் உம்மை அறியும்படிக்கும், உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறும்படிக்கும் அவர்களை நீரை அழைத்து வருவீராக. தேவ மகிமை தொடர்ந்து இருப்பதாக. ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. ஒரே ஒரு அறிவிப்பு, அதை சொல்லிட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். போட்டிங்களா? Praise the Lord. நாளை தினத்தில் ஒரு நமக்கு எல்லாம் தெரியும் விடுமுறை நாள். சென்னையில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் மவுண்ட் சினாய் 2025 வாலிபர்களுக்கான ஒரு நாள் உபவாச கூடுகை நடைபெறுகிறது. அது எங்கே நடக்குதுனாக்கா உலக எழுப்புதல் ஜெப மையம், பிரின்ஸ் குஷால் டவர், 7வது மாடி, அட்ஜசன்ட் LIC மெட்ரோ மவுண்ட் ரோடில் அவருடைய அண்ணன் மோகன் சிலாஸ்டர்ஸுடைய ஆஃபீஸில் வச்சு நடக்குது. ஆக அனுமதி இலவசம். வாலிப பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுடைய அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்துடலாமா? என்ன வாசனம் கொடுத்தாரு? ஏசாயா 36ஆம் அதிகாரம் எடுங்க, 11ஆம் வசனம் பாருங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 11ஆம் வசனம் நாம் யாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களிலும் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். திரும்பவும் அந்த கடைசி வரியை மாற்ற வாசித்துருங்க. அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் முந்தின நிலைமை காட்டிலும் நற்சீர் உண்டாக செய்வார். நான் இருக்கிற நிலைமையில் இருக்க போகிறதில்லை. நான் ஆராதனை வழியில் எங்களோடு கூட சொன்னேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு புதிய வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். நல்ல கால சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும். 21ஆம் தேதியே ஒரு புயல் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவன் சகலவற்றையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஆராதனை, அநேகருடைய வீடுகள் பாதுகாக்கப்பட அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உன் அன்பாக கேட்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாணி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாணி துளியாய் என்னை நனைத்தான். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட வருவார். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். என் தேவன் என் நிலைமையை மாற்றப் போகிறார். என் சூழ்நிலை மாறும். என்னுடைய சமுதாயத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான
ஆண்டவரே காலை வேளையில் இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீரப்பா. அநேகர் வரக்கூட சூழ்நிலைகளில் இருந்தாலும் தெய்வனாகிய கர்த்தர் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆண்டவரே, தனிநபராக ஆண்டவரே வந்து நம்முடைய சமூகத்தில் தங்கள் நேரத்தை கொடுத்தார்களேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர். ஆண்டவரே, அந்த நன்றியுள்ள இருதயத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கூட்டி கொடுங்கப்பா. அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய உயர்த்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. மீதமுள்ள நாட்கள் ஆண்டவரே அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் மாத முடிவில் கர்த்தாவே மீதம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதி உள்ளிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரி என்று சொன்னீரப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பிடுவாங்க. நல்ல கால சூழ்நிலையை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் வீட்டுக்கு சென்று அடையும் வரைக்கும் ஆண்டவரே எந்த ஒரு கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் விசேஷமாக எங்கள் மத்தியிலே கர்த்தாவே அநேக நாட்கள் கழித்து வந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின எங்கள் அன்பு சகோதரன் ஃபெலிக்ஸ்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்காக தேவன் கொடுத்த அருமையான 2 பெண் பிள்ளைகளுக்காக அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனை ஊழியத்தில் எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறீர். அநேக இடங்களுக்கு கொண்டு செல்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வன் தாமே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையானவர்களை செய்வீராக. வரும் ஆண்டிலே நன்மையான காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக தெய்வன் கிருபை தாரும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். தேவன் எங்களோடு கூட உடைய அடியானை மறைத்து நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவரே எடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபியாசப்படுத்த கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல போல் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்று வென்றும் சுதாகரம் அனைவரோடும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்த கர்த்தருடைய தாசனோடும் உடைய குடும்பத்தோடும் உடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.